ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிராசிங் அரோகா 516. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வாங்க அப்படியே நடந்துகிட்டே இந்த பிரிட்ஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிரிட்ஜில் நீங்கள் நடந்து போகும்போது ஒரு பியூட்டிஃபுல் மவுண்டன் வியூவுங்க. அந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்தா அந்த மவுண்டன்ஸ், அந்த ஃபாரஸ்ட்டு, ரிவரு, வேலி எல்லாமே சூப்பராக தெரியும். நான் உங்களுக்காக ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் போக போக அப்படியே கூட ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா 175 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. மேலேருந்து கீழே வியூ பார்த்தா உங்களுக்கே தெரியும். நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 516 மீட்டர்ஸ், அதாவது 1/2 கிலோமீட்டரோட கொஞ்சம் அதிகம் தான் ட்ராவல் டிஸ்டன்ஸு. இமேஜின் பண்ணி பாருங்கள், 175 மீட்டர்ஸ் ஹைட்டில் கீழே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஏரில் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. மறக்காமல் அந்த சரௌண்டிங்ஸ்லாம் பாருங்கள், அந்த சுற்றி இருக்க அட்மாஸ்பியர்ஸு எல்லாமே. ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, பயமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது அந்த ஷேக் ஆகிற ஃபீலு, அந்த பயம், படபடப்பு. ஆனால் போக போக அப்படியே பழகிடுச்சது. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 2018. இது கம்ப்ளீட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2020 தான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அப்புறம் பப்ளிக் ஓப்பன் பண்ணது 2021 மேல தான் இதை பப்ளிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தா ஒரு அற்புதம் தாங்க. ஒரு அமேசிங் டெக்னாலஜி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லலாம். இது கீழே ஓடுற ஆற்றுல இருந்து, அந்த ரிவர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. அதாவது ஒரு 50 மாடி பில்டிங் உயரத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கு இந்த பாலத்தோட முக்கிய பலமே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற 2 பில்லர்ஸ் தாங்க. ஏ ஷேப் பில்லர்ஸ். இந்த பில்லர்ஸில் தான் இந்த பிரிட்ஜோட மொத்த பவரையும் இழுத்து பிடிச்சிருக்கு. இதில் என்னடா டெக்னாலஜின்னு கேட்குறீங்களா? இந்த பிரிட்ஜு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேபிள்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே நடந்து போகும்போது, அந்த பிரிட்ஜ் மேலே நடந்து போகும்போது கீழேயும் பார்க்கலாம். அந்த மெஸ் மீன்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கீழே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நடக்கும்போது காலுக்கு கீழே பார்க்கலாம் அந்த ரிவர்ஸ், நதிகள் ஓடுறது, மலைகள் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. போக போக வீடியோவில் அந்த கம்ப்ளீட்டு வியூ பார்ப்பீங்க. செம்ம ஸ்ட்ராங்கான கேபிள்ஸுங்க, ஸ்டீல் கேபிள்ஸ். காற்றடிச்சா ஆடாதுன்னு சொல்கிறாங்க, பட் இது லைட்டாக ஷேக் ஆகுது காற்றுக்கு. அந்த ஒரு பயம், அந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பு இந்த லைக் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எங்க பின்னாடி வரவங்க, முன்னாடி வரவங்கலாம் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு பேசிக்கிட்டு அப்பப்போ பயம்படுத்திட்டே இருந்தாங்க. அவங்க போர்ச்சுகீஸில் பேச, நான் இங்கிலீஷில் பேச
அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே போகணும். இந்த பிரிட்ஜில் சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா த யுனெஸ்கோ ஜியோ பார்க்குன்னு சொல்கிறாங்க. வைல்டு ரிவர்ஸு, ஸ்டன்னிங் ஜியோ சைட்ஸ். இந்த வேலி வந்து ஹெவிலி ப்ரொடெக்டட், மீனிங் சொல்லணும்னா சரௌண்டட் பை கம்ப்ளீட் அன்டச்ட் நேட்டிவ் யூரோப்பியன் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனான்னு சொல்லுவாங்க. ஆனால் சரௌண்டிங்ஸ் இங்கே அட்மாஸ்பியர் சீனரி ஓவர்லோடட். ஸ்லைட்டாக த்ரில்லிங்காக இருக்குங்க போக போக. இந்த பிரிட்ஜுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கால் பண்ணி, போர்ச்சுகல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் யூரோப்பில் மற்ற கண்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் என்னை கேட்டாங்க ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு. இந்த பிரிட்ஜு லொக்கேட் ஆகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோக்கா. இது வந்து ஒரு 1 hour 1.5 hour ட்ராவல் ஃப்ரம் போர்த்தோ மெயின் சிட்டி. இங்கே போகிறதுக்கு கார் ஆக்சஸ் கிடையாதுங்க. டேரெக்டாக பிரிட்ஜு போகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் பிளேஸ்க்கு வந்து காரில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பை வாக்கு தான் கிளைம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் வீடியோவை பார்த்துருப்பீங்க, பைவா வாக்வேன்னு சொல்லிட்டு. அந்த பைவா வாக்வே நீங்கள் கிளைம் பண்ணி டாப்புக்கு போனால் தான் இந்த பிரிட்ஜை போய் உங்களால் ரீச் பண்ண முடியும். த சேம் டைம் நீங்கள் டைரெக்டாக அங்கே போய்ட்டு டிக்கெட்ஸை புக் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்லி த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் டிக்கெட்ஸு. அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் சிவில் இன்ஜினியர்ஸ், those who are studying, those who are already studied, doing research, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு தெம். இட்ஸ் அன் இன்னோவேட்டிவ் and they can do something research about this. And also for those who are doing adventure trip, trekking பண்ணுறவங்க, நேச்சரை லவ் பண்ணுறவங்க, சைலன்ஸ் எதிர்பார்க்குறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே this is one of the wonderful place to visit. I tried my best to shoot and to reach to my viewers. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கொடுங்க, ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப் டு டூ மை பெஸ்ட் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ். அண்ட் கீப் watching my videos and subscribe. I'll be posting a lot of videos in the next upcoming days with a lot of information. Once again, thanks for watching.